விவேகானந்தர் கல்லூரி படிப்பு படிக்கிற காலத்துல பாட புத்தகங்கள் போக ஆன்ம அறிவை போதிக்கிற புத்தகங்கள், வங்காளம், சமஸ்கிருதம், ஆங்கிலம், தத்துவ ஞானம், தர்க்கம், தேச சரித்திரம்னு எல்லாம் படிச்சார். சிலம்பம் கத்துக்கிட்டு அந்த போட்டிகள்லையும் ஜெயிச்சார். பேச்சாற்றல் நிறைஞ்சவராகவும் எதையும் சட்டுன்னு புரிஞ்சுக்க கூடியவராகவும் உற்சாகமானவராகவும் வேடிக்கையானவராகவும் நகைச்சுவையா பேசி மற்றவங்கள விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கக்கூடியவராகவும் சங்கீத திறமை நிறைஞ்சவராகவும் சிறந்த ஒரு நாடக நடிகராகவும் இருந்தார். இவ்வளவு அறிவும் ஆற்றலும் இருந்தாலும் அவரோட விருப்பம் பேரும் புகழும் செல்வமும் சம்பாதிக்கிறதுல இல்லை. இதெல்லாம் அழியக்கூடியது, அழியாத ஒன்று அடையணும்னு நினைச்சார். வாழ்க்கையோட சுகபோகங்களை திறந்து மரணத்தையும் தாண்டி இருக்கிற மெய்ப்பொருளை தெரிஞ்சுக்கிற துறவிதான் உண்மையான வீரன்னு நினைச்சார். விவேகானந்தர் பிஏ படிச்சு முடிச்சு சட்டக்கல்லூரியில் படிச்சுட்டு இருந்த சமயத்தில் அவங்க அப்பா விஸ்வநாத தத்தர் ஒரு வக்கீல் மாரடைப்பில் காலமானார். அவர் குடும்பத்துக்கு ஆஸ்தி எதுவும் சேர்த்து வைக்கல. அம்மா, 2 அக்கா, 2 தம்பின்னு இருந்த விவேகானந்தர் குடும்பம் வறுமையில் சிக்குச்சு. குடும்பத்துக்கு மூத்த ஆண் பிள்ளையான விவேகானந்தரை நினைச்சு அவங்க அம்மா புவனேஸ்வரி மாதா கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சாங்க. ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கும் அவங்க யோசிக்க வேண்டிய நிலைமை உருவாச்சு. கல்லூரிக்கு விவேகானந்தர் வண்டியில் போகிறத நிறுத்தினார். எவ்வளவு தூரம்னாலும் நடந்தே போனார். துணிமணிகளும் எளிமையானதா ஆச்சு. குடை, செருப்பு இதெல்லாம் அவருக்கு எட்டாத பொருளாச்சு. ஆனால் அவர் அதுக்காக எல்லாம் கவலைப்படலை. எவ்வளவோ நாள் சுத்தமாக சாப்பிடாமையும் இருந்திருக்கார். பசியால் வாடி அவர் உடம்பு அசந்து போன நாட்கள் அதிகம். நண்பர்கள் விருந்துக்கு கூப்பிட்டா வீட்டில் இருக்கவங்களோட பரிதாப நிலையை நினச்சிட்டு நண்பர்கள் கிட்ட ஏதாவது சாக்கு சொல்லிட்டு அங்கேயும் போகமாட்டார். வீட்டில் போதுமான அளவுக்கு சாப்பாடு இல்லாதப்போ அக்காக்களும் தம்பிகளும் வயிறார சாப்பிடணும்னு இவர் கம்மியாக சாப்பிடுவார். சில சமயம் நண்பர்கள் வீட்டில் விருந்து சாப்பிட்டேன்னு சொல்லி வீட்டில் சாப்பிட மாட்டார். அவர் வாழ்க்கையில் துன்பம் அதிகரிக்க அதிகரிக்க அவர் மனோ வலிமையும் அதிகரிச்சது. இந்த சூழ்நிலையில ஆத்ம ஞானத்தை அடையவும் வழி தேடிட்டு இருந்தார். கடவுளை நேராக பார்த்தவங்க யாராச்சும் இருக்காங்களான்னு தேடினார். அப்போதான் அவரோட ஒரு நெருங்கிய உறவினர் கங்கை கரையில தக்ஷிணேஸ்வரர் கோயில்ல காளிகாதேவி அருளை அடைஞ்ச ராமகிருஷ்ண பரமஹம்சர் பத்தி சொன்னார். 1880 நவம்பர் மாதம் அவரை போய் சந்திச்சார். நீங்க கடவுளை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார். அதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஆமா மகனே, நான் அவரை இடைவிடாம பார்த்து பேரானந்தம் அடைகிறேன். ஊன கண்ணால நான் உன்னை பார்க்கறத விட பல மடங்கு அதிகமா தெளிவா அகக்கண்ணால அவரை பார்க்குறேன். வேணும்னா அவரை உனக்கும் காட்டுறேன்னு சொன்னார். இந்த முதல் சந்திப்புக்கு அப்புறம் விவேகானந்தர் அடிக்கடி ராமகிருஷ்ணரை தரிசிக்க வந்தார். 2 பேருமே குருவுக்கேத்த சிஷ்யராகவும் சிஷ்யருக்கேத்த குருவாகவும் ஆனாங்க. இதுக்கு நடுவில் ஒரு சமயம் அப்பா காலமாகி குடும்ப பாரம், வறுமை இதனாலெல்லாம் அவர் உடல் மெலிஞ்சு அவருக்கு தலைவலியும் மயக்கமும் வந்தது. பல வாரங்களா தக்ஷிணேஸ்வரம் போகல. இவரை பிரிஞ்சிருக்க முடியாத ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவரை தேடி கல்கத்தா போனார். அவர் வாழ்க்கையில அனுபவிக்கிற கஷ்டங்களையும் அவர் தலைவலியையும் புரிஞ்சுக்கிட்டார். அவரோட கைகளை விவேகானந்தர் தலை மேல வச்சார். விவேகானந்தரை வாட்டி வந்த நோயெல்லாம் சூரியனை கண்ட பண்ணி மாதிரி மறைஞ்சது. தன்னோட வறுமை நோய் போகவும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஏதாவது செய்யணும்னு விவேகானந்தர் சொன்னார். எனக்காக ஜெகதீஸ்வரி கிட்ட நீங்க கும்பிடணும்னு வேண்டி கேட்டார். ஆனா பரமஹம்சர், நீயே தேவியோட சன்னதிக்கு போய் அந்த வரத்தை வேண்டி கேட்டுக்கோன்னு சொன்னார். விவேகானந்தரும் அப்படியே செய்யறதுன்னு முடிவு பண்ணி கோயிலுக்கு போயிட்டு சந்தோஷமா திரும்பினார். என்ன நடந்துச்சுன்னு பரமஹம்சர் கேட்டார். பக்தியையும் ஞானத்தையும் எனக்கு அருளணும்னு அம்பாள் கிட்ட வேண்டி கேட்டுட்டு வந்தேன்னு சந்தோஷமா விவேகானந்தர் பதில் சொன்னார். உன் தரித்திரத்தை போக்கணும்னு ஏன் கேட்கல? திரும்பியும் போய் அதை வேண்டி கேட்டுட்டு வான்னு பரமஹம்சர் சொன்னார். ஆனா விவேகானந்தர் 2வது தடவையும் தன்னோட வறுமையை போக்கணும்னும் தனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை தரணும்னு வரம் கேட்க மறந்துட்டார். அதனால திரும்பியும் அதே ஞாபகத்தோட கோயிலுக்கு போய் கும்பிட்டு வர பரமஹம்சர் சொன்னார். இந்த தடவை அவருக்கு அவர் வறுமை ஞாபகம் இருந்துச்சு. இருந்தாலும் தேவி கிட்ட அதை வரமா கேட்க அவருக்கு மனசு வரல, வார்த்தையும் வரல. கேவலம் சாப்பாட்டையும் துணிமணியையுமா எல்லாத்தையும் அருள்ற ஜெகன்மாதா கிட்ட கேட்கறதுன்னு வெக்கப்பட்டு ஒன்றும் பேசாம இருந்துட்டார். பக்தியும் ஞானமும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால அதைத்தான் ஆர்வத்தோட வேண்டி கேட்டார். அதனால ஞான ஒளி வீசுற முகத்தோட சாந்த மூர்த்தியா தேவியோட சன்னதியிலிருந்து வெளியே வந்தார். உலக வாழ்க்கையை பத்தி வரம் கேட்க அவருக்கு முடியல. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவர் தன்னோட உடலை பாதுகாக்கிறத பற்றியும்
தன் கூட இருக்க மற்றவங்களை பற்றியும் யோசிக்கிறத விட்டார். ஆனால் ஜெகன்மாதாவோட பேரருள்னால அவரோட குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் அன்னையிலிருந்தே எப்படியோ கிடைக்க ஆரம்பிச்சது. வேற எதையும் நினைக்காம யார் என்னையே கும்பிடுறாங்களோ அவங்க யோக சேம பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன்னு பகவான் கீதையில் சொன்னதுக்கு விவேகானந்தர் வாழ்க்கையே உதாரணம்.